302 பிரிவின் கீழ் வந்து வழக்கு போட சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு நம்ம பல போராட்டங்கள்லாம் எடுத்து நம்ம வந்து 2 பேருடைய பாடியை வாங்க முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ரைக்லாம் பண்ண பிறகு தான் அந்த வழக்கே பதியப்பட்டது. அதன் பின்னர் சிபிசிஐடிக்கு போய் அதுக்கப்புறம் சிபிஐக்கு வந்தது. இந்த சிபிஐக்கு போன பிறகு வழக்கு அதுக்கு முன்னால் ஜஸ்டிஸ் பாரதிதாசன் அவங்களும் அந்த வழக்கினுடைய முதல் ஆரம்ப கட்டத்தில் விசாரணைகளை வந்து அந்த கமிஷன்லாம் வந்து மிக அருமையாக இந்த வழக்கை எடுத்து கொண்டு போனாங்க. இந்த வழக்கில் வந்து இன்றைக்கு வந்து அனைவரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாலே கிடைச்சிருக்கணும், கொஞ்சம் காலதாமதமாக கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இது வந்து இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் தான். இவர்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு செல்போன் கடை வச்சிருந்தது, கடையை அடைக்கிறதுக்காக லேட் பண்ணதுக்காக அந்த கோவிட் டைமில் அதற்காக அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள். அந்த பெனிக்ஸோட அந்த பாடியோட ஃபோட்டோ கூட அந்த டைமில் நான் எடுத்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பின்பகுதியில் முதுமுழுதும் அதாவது தோலே கிடையாது. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு தாக்குதலை அவர் நடத்தியிருந்தாங்க. இவர்களுக்கு ஏற்கனவே வந்து இவர்கள் மேலே எந்த வழக்குகளும் கிடையாது. இவர்களுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை நாங்கள் கேட்குறதுக்கு உங்கள் ஃபேமிலியோடு போகும்போது கூட அதை தர மறுத்தாங்க. அப்போ கூட நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணி தான் அதை வாங்கி இன்னைக்கு வந்து கடவுள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரு. அவ்வளோ வரும் குற்றவாளிகள் இல்லை சார், இப்போ நீதிபதி இப்போ தண்டனை விவரம் சொல்லியிருக்கிறாரு. தண்டனை விவரம் 30ஆம் தேதி சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு இது எப்படி இருக்கு சார்? அனைவரும் குற்றவாளின்னு சொல்லிட்டாரு. ஒரு 1.5 மணி நேரம் தீர்ப்பு வாசிச்சிருக்காங்க. அதில் அந்த பல சாராம்சங்கள் எப்படி சித்திரவதை நடந்தது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க கேட்கறது இதில் வந்து நிறைய விஷயங்களை நீதிபதி சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த பிளட் ஸ்டெயின் வந்து ரத்தம் வந்து ஒரு லத்தியில் இருந்தது, அதை வந்து டிஎன்ஏல மேட்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கம்புகளில் இல்லை அப்படின்னு சொல்லி எதிரி தரப்புகளில் வந்து வாதாடும்போது அது தேவையில்லைன்னு சொல்லி அதுக்கான நிறைய வழக்கின் முன் உதாரணங்களை நீதிபதிகள் எடுத்து வச்சாங்க. எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு லத்தியில் ரத்தம் இருந்தாலும் அது மேட்ச் ஆகிருக்கும்போது அது வந்து அவர்கள் அடித்ததுனால தான் அது நடந்திருக்குன்னு. ரெண்டாவது, அங்கேருந்து அவர்கள் வந்து கோயில்பட்டி கிளை சிறைக்கு ஒரு தனியார் வாகனத்தில் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். காவல்துறை வாகனத்தில் கொண்டு செல்லாமல் அந்த தனியார் வாகனத்தினுடைய சீட்டெல்லாம் ரத்தம் பிளட் ஸ்டெயின்லாம் எடுத்து மாதிரி எடுக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ மொத்தத்தில் இந்த சிபிஐ வந்து இந்த வழக்கை மிக நேர்மையாகவும் திறமையாகவும் அந்த வழக்கை கொண்டு போனாங்க. அதனால தான் அந்த வழக்கிற்கு ஒரு முழுமையான ஒரு வெற்றி கிடைத்திருக்கு. காலம் நீண்ட காலமாக இருந்தாலும் நேர்மையான ஒரு சரியான சாட்சிகள் மூலம் இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீதிபதி சிசிடிவி ஃபுட்டேஜை ஒவ்வொரு இடமா எல்லாத்தையுமே சொன்னாங்க. எந்தெந்த இடத்துலலாம் வந்து இது வந்து அவங்கள டினை பண்ணி சொல்லிட்டே வந்தாங்க. நன்னடத்தை அலுவலர் அவர் வந்து இவங்களை பற்றி ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இவருடைய மனநலம் சார்ந்த சோதனை நடத்தப்பட்டு இவர்கள் அக்யூஸ்டுகளுடைய மனநிலைமை குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. எல்லாருடைய தண்டனைகளும் நாங்கள் விரிவாக அறிவிக்கன்னு சொல்லியிருக்காங்க. பெனால்ட்டி அவங்களுக்கு பெனால்ட்டி போடுறதுக்கு அவங்களுடைய சொத்து மதிப்பு, அவங்களுடைய கடைசியாக வாங்கின சம்பளத்தினுடைய அந்த சான்றிதழ்களை மாநில அரசு சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சார் இரவு 8 மணிலேருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் தொடர்ந்து தாக்குறாங்க. அவங்க திருந்தறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைச்சா அவங்க திருந்தலை அவங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதை கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்த பதிவுகளை வந்து போலீஸ் வந்து ஏற்கனவே வந்து அழிச்சிட்டாங்க. அதை ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு தான் வந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ரத்த கரைகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு, கழுவப்பட்டிருக்கலாம் இருக்குது. நீதிபதி அவர்கள் வந்து அந்த டைமிங் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது, அந்த சன்லைட்டோட வேரியேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஈவினிங்லேருந்தே அவங்க காலையில் வரைக்கும் தாக்கப்பட்டிருக்காங்க. சார் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருமே குற்றவாளிகள் இருக்காங்களா? இல்லை 9 பேரும் குற்றவாளிகள். நல்ல அடிச்சு எங்க அப்பாவையும் என் தம்பியும் கீழே இருக்கேன் மகள் பெருசு எங்க அம்மா. நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து நீதிபதி அவங்க வந்து அவரை வந்து இன்னைக்கு அந்த 10 பேரும் அடித்ததுனால தான் எங்கள் அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் மரணம் ஏற்படுறதுன்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தண்டனை விவரத்தை 30ஆம் தேதி சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த 5.25 வருஷம் இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் அலைஞ்சோம். எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே போல் என்ன தண்டனைங்கிறது 30ஆம் தேதி சொல்லுவாங்க. நாங்கள் நீதிபதியை நம்புகிறோம், நீதிமன்றங்களை நம்புகிறோம். எங்களுக்கான இதே தக்க
தக்க தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். இது அந்த தண்டனை மூலம் இனிமேல் இதே போல் இன்னொரு குடும்பம் எங்களை போல் வேதனைப்படாது, இதே போல் பாதிக்கப்படாது. இப்படி செய்கிறதுக்கு அந்த அதிகாரிகளும் பயப்படுவாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அவங்களுக்கு 9 பேருக்கும் என்ன விதமான தண்டனை கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க? ஒரு மகளா, ஒரு சகோதரியா எப்படி எதிர்பார்க்குறீங்க? 30ஆம் தேதி நீதி ஜட்மெண்ட் சொல்லுவாங்களே, நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுறோம். நீதிபதி உச்சபட்ச தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள். அவங்க இழப்புனால உங்க குடும்பம் எந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க? உங்க பொருளாதார ரீதியாக உங்க குடும்பம் எப்படி இருக்கு? எங்கள் அப்பாவும் என் தம்பியும் அன்பு இல்லை. டெய்லி எங்கள் அப்பாவும் எங்கள் தம்பியும் எங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. காலையில் மதியம் நைட்டே நாங்கள் 3 பொண்ணுகிட்டையும் எங்கள் அப்பா 3 பேருக்குமே மாறி மாறி பேசுவாங்க. எங்கள் அப்பா என் தம்பி அன்பை இழந்து போய் நாங்கள் காணப்படுறோம். என் தம்பி 31 வயசில் அவனை அடித்து கொண்டுட்டாங்க. அவனுடைய வாழ்க்கையை அவன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறான். அவனோட வாழ்க்கையே மொத்தமாக இவங்களுடைய அதிகாரத்தினால அவனுடைய வாழ்க்கையே மொத்தமாகவே அழிச்சிட்டாங்க. அதை நினைக்கும் பொழுது நாங்கள் உயிரோடு இருக்கிற வரை எங்களுக்கு அது வேதனையாக தான் இருக்குது. மிக இழப்பு தான். அதே மாதிரி நீதிபதி தீர்ப்புல வந்து சொல்லியிருக்காங்கல்ல, இரவு 8 மணிலேருந்து விடிய காலை 3 மணி வரைக்கும் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட மரணம் வந்து இயற்கையான காயங்கள் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை குறித்து எப்படிப்பா? நாங்கள் அதை தான் சொல்கிறோம். 7:50க்கு 7:45க்கு என் கடையிலேருந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போன உடனே 7:50லேருந்து திருப்பி 11:30 வரை அடிச்சிருக்காங்க. திருப்பி 11:30க்கு ரகு கணேஷ் உள்ளே வந்திருக்காரு. ரகு கணேஷ் திருப்பி 3 மணி வரை எங்கள் அப்பாவையும் என் தம்பியும் மாறி மாறி, எங்கள் அப்பா முன்னாடி தம்பியையும், என் தம்பி முன்னாடி அப்பாவையும், எங்கள் அப்பா என் தம்பியை அடிக்கும்போது அவ்வளோ கதறி இருக்காங்க. இதெல்லாம் அவனுங்க வந்து ரசித்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான இது இன்னைக்கு குற்றவாளின்னு அவங்க வந்து நிரூபணம் ஆகியிருக்கு. தண்டனை கண்டிப்பாக உச்சபட்ச தண்டனை நீதிமன்ற நீதிபதி கொடுப்பாங்கன்னு நாங்கள். குறிப்பா இவங்க 2 பேரும் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கு வந்து சிக்கியிருக்காங்க. அப்பா அம்மா சிக்கியிருக்காங்கன்றதுலேயே நீதிபதிகள் அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்களா? அதை சொல்லுங்க. எந்த அளவுக்கு அவங்க மனசுல எந்த அளவுக்கு அவங்க அதிகாரத்தில் நம்ம இருக்கோம், யாரும் நம்ம போலீஸ் யாரும் நம்மளை கொஸ்டின் கேட்க முடியாதுன்ட்டு. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு மனுஷங்களே அவங்க கிடையாது. எனக்கு ஒருத்தர் குண்டை நல்லா சிக்கினா வந்து அடிக்கி பழக வாங்கன்னு சொல்கிறதுலாம் அவனுக்கு மனித தன்மையே கிடையாது. அவனுக்கு மிருகமாக தான் அவன் இருந்திருக்காங்கிறதுக்கு. போராட்டத்துக்கு இன்னைக்கு வந்து உங்க கணவரையும் மதனையும் ஒன்று சேர இழந்தீங்க. இன்னைக்கு வந்து நீண்ட நாள் கண்ணீருக்கு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கணவருக்கும் உங்க மகனுக்கு ஏற்பட வேற யாருக்கும் நடக்கூடாது. ஆனா இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி காவல்துறை மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நீங்க மத்திய மாநில அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நீதிமன்றத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அதாவது தண்டனைகள் உச்சபட்ச தண்டனைகளாக இருக்கும் பொழுது அந்த அதிகாரிகள் இன்னொருத்தரை அடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுடைய குடும்பங்களும் சஃபருக்கு ஆக போகுது. அப்போ அதை வந்து மற்றவங்க யோசிப்பாங்கல்ல, இப்போ இதே போல் நம்மளுக்கும் தண்டனை கிடைக்கும், நம்மளும் நீதிபதி என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த உச்சபட்ச தண்டனைகள் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பயம் வரும். ஒருத்தரை வந்து அந்த மிருகத்தனமாக அடிக்கவோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த தண்டனையை முன்னாடியே வழங்கியிருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த வருடம் கண்டிப்பாக முன்னாடியே வழங்கியிருக்குந்தா. இன்னும் நிறைய எத்தனையோ கஸ்டடி டெத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தெரிகிறது தெரியாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட இதங்கள் நடக்காமல் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த வழக்கு ஏற்கனவே சிபிசிஐ தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை போய் இதை சிபிஐ விசாரிக்கணுன்றதை மனு தாக்கல் செஞ்சு இப்போ சிபிஐ விசாரணை நடத்தி இப்போ இதை சொல்லிட்டாங்க. 2400 பக்கம் குற்றம் சொல்லிட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சிபிஐ நல்லா தான் இது பண்ணியிருக்காங்க. அதனால் 5 வருஷம் நாங்கள் அதுக்காக போராட வேண்டியதாக இருந்தது. எங்களோட எல்லா மக்களும், நாங்கள் மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பொதுமக்களும், ஏதாவது எங்கள் வீட்டில் உள்ள இழப்பு மாதிரி அவங்க நினைக்கல. யாரோ ஒருத்தங்க வீட்டில் ஒவ்வொருத்தருமே அவங்க வீட்டில் இழந்த மாதிரி அவ்வளோ அழுது இருக்காங்க எல்லாருமே. அதாவது அந்த வீடியோவோ என் தம்பியோட எங்கள் அப்பாவோட வீடியோ பார்த்து அல்லாதவங்க யாருமே இல்லை. அந்த இது எல்லாருடைய உணர்வுகள் போராட்டங்கள் வந்து இது தீர்ப்பாக வெளிப்பட்டு இப்போ இந்த 5 ஆண்டுகள் அவங்களுக்கு அழுத்தம் இது மிரட்டல் அப்படி எதுவும் வந்துருக்கு? இல்லை, அதில் முக்கியமாக பெண்ணிக்ஸை வந்து ஒரு இரவில் 200 முறை பின்பக்கமாக தாக்கினதா நீதிபதி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க வந்து உறவினர்கிட்ட அதை சொல்லணும். இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்குறதுக்கு ஏதாவது முன்விரோதமாக இந்த மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லை. எங்கள் அப்பாவை என் தம்பி எந்த குற்றமே செய்யலாம். எங்கள் அப்பாவை விசாரணை கூட்டு போனால் விசாரிக்கிறவங்க எப்படி விசாரிக்கணும்? கூட்டு போன உடனே அடித்ததுனால தான் இப்போ ஒரு தகப்பனை வந்து மகன் முன்னாடி
தப்பும் செய்யலை. அப்போ அவன் கேட்குறதுல நம்மளுக்கான உரிமை தானே அது. அதான் அவங்க அதிகாரத்தில் இருக்கோம், போலீஸை எடுத்து பேசுவியா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே பாலகிருஷ்ணன்லாம் நீ அடிக்கும்போது சொல்லியே அடிச்சிருக்கான், நீ செத்தா சாவு, நான் என் சொந்த வீட்டுனாலும் நான் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவன் சொல்லியிருக்கான். இன்னொருத்தர் சொன்ன மாதிரி ஒருத்தர் நல்லா ஃப்ரெஷ் பீஸாக கிடச்சிருக்கான், அடித்து பழகலாம் வாங்க. அப்போ இவங்களுடைய மனநிலைமை எவ்வளோ ஒரு கொடூரமான மனநிலைமை. தனக்கும் தன மனைவி பிள்ளைங்க இருக்காங்களா, அதே போல தானே அடுத்தவங்களுக்குங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு கிடையாது. கொடூர மனம். நன்றி. நன்றிமா.